என்ன காணோம்? வாங்க சார். ஏய் அக்கா, யார் இவரு? அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கண்மணி. நம்ம விஜய் இருக்கால. பிருந்தா, விஜய்க்கு தெரிஞ்சவரா? அவரை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எங்க விஜய் எங்க? எங்க சார் அவங்க இல்ல. இல்லையா? அப்புறம் எதுக்குங்க என்னங்க கூட்டு வந்தீங்க? நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். யார் நீங்க? யாரு என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அண்ணா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுமே. என்னமா சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. இப்போ விஜய் எங்க ஃபேமிலில தான் இருக்கா. அப்ப விஜய் இங்க இல்லையா? இங்க இல்ல. நீங்க விஜய் வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கல்ல, அந்த வீட்ல. அதுதான் எங்க ஃபேமிலி. இப்போ உங்க விஜயும் அங்கதான் இருக்கா. அவ எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா சார். ஏன் விஜயா? ஆமா சார். அவளை எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். தப்பு மேல தப்பு பண்ணி எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்டையும் அவரோட அண்ணனையும் பிளான் பண்ணி இப்ப அவ ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. அதுவும் நான் பெயிலபிள் செக்ஷன்ல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் விஜயோட அவ்வளவு நாள் நான் பழகிருக்கேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நம்பிக்கை வரலையோ? என் மேல கோத அடிக்க வச்சிருக்காளானா? நான் தப்பு பண்ணுவேனா? அவ நல்லா இருக்கணும்னு தானே நான் அவளுக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்யறேன். புரிஞ்சுக்கவே மாட்டாளேனா? அன்னிஸ் நீ அது அவளுக்கு சொல்லி புரியவே. அவகிட்ட சொல்லுன, என்கிட்ட மனசு விட்டு பேச சொல்லுன. அந்த குடும்பத்துல வந்து திரும்ப பாட சொல்லுன. என்ன அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல கடைசி வரைக்கும் ஒன்னா வாழுது எவ்வளவு பெரிய குடும்பம். இவன் இல்லாம நாங்க இந்த குடும்பத்துல என்னென்ன பண்ண போறோம்? வீடு இருளடைஞ்சு போன மாதிரி இருக்குன்னு அந்த வீட்டுல இருந்த மொத்த சந்தோஷத்தையும் ஒத்தாளிங்க தூக்கிட்டு வந்துட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அண்ணா ஆனா எனக்கு தெரியும் உனக்காக உன் தங்கச்சி எப்படியாவது மாறிடுவா. மாத்துனா மாறா. கார்த்தி அம்மா ஸ்டேஷன்ல ஒன்னு அடிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தைரியமா இருங்க. கண்டிப்பா நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம். கார்த்தி, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. ஏய், என்ன இது? நீ என்ன பண்ண? அவ பண்ண சதி வேலைக்கெல்லாம் நாமள கலங்கவே கூடாது. ஃப்ராடு பண்ணி எங்களை உள்ள தள்ளிலாம் நினைக்கிறாள்ல. வெளியில வந்து அவளுக்கு எப்படி முடிவு கட்டணும்னு மட்டும் பாரு. என்னோட சாப்பிட்டியா? குடும்பத்துல கொஞ்சமாவது மூத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கணும். உன் இஷ்டத்துக்கு பண்ணா இப்படிதான் நடப்பா.
அப்படி எங்க எதுனா வருது உனக்கு இப்படி ஒரு கோபம்? கல்யாணமாகி தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. வீட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? நான் பெயிலபிள் கேஸ் வேற. யோ கூட்டு வாங்க. ஓகே சார். போப்பா. நீ வா. வணக்கம். என்னடி தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வரும்? ஆமாம்மா, தெளிவா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். ஸ்டேஷன்லயும் எனக்கு கை நீட்டி இருக்கானுங்க. இங்க பாரு, அப்படியே காயத்தோடவே இருக்கேன். இது போதுமா? பொண்ணுங்க மேல கை வச்சா என்ன நடக்கும்னு இன்னைக்கு பாப்பானுங்க. கேஸ் நம்பர் 502. விஜய் 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 வணக்கங்க ஐயா. மாறன் 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 கார்த்தி கார்த்தி கார்த்தி